ஸ்டே வித் சக்ஸஸ் மற்றும் SGM ஸ்டடி சென்டர் இணைந்து வழங்கக்கூடிய பேசிக் மேக்ஸ் கிளாஸ். ஃபைனல் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஜீரோல எண்ட் ஆயிருக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 10 ஸ்கொயர், செகண்ட் ஒன் 20 ஸ்கொயர், தேர்ட் ஒன் 30 ஸ்கொயர், fourth one 60 square, fifth one 90 square, sixth one 80 square. Okay, so first model உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி நம்புறேன். first model என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து 5ல எண்ட் ஆயிருக்கும். செகண்ட் என்ன பார்த்துருப்போம், 5 தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த தேர்ட் மாடலில் ஜீரோவில் எண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது பார்க்க போகிறோம். ஏன் இந்த இதில் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா, ஜீரோவில் எண்ட் ஆனாலோ இல்லை 5ல் எண்ட் ஆனாலும் கொஞ்சம் ஈஸியான ட்ரிக்கான மெத்தடில் இருக்குது. ஓகேங்களா, ட்ரிக் போட்டு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இது பாருங்கள் 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 100. சரிங்களா, இப்போது 20 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த எத்தனை ஜீரோ, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 0, அப்போது 2 0 ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் 0 இருக்கு, அப்போ நான் 2 0 ஜாயின் பண்ணிக்கிறேன். 4 ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 400 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 30 த ஹோல் ஸ்கொயர், 2 0, 3 இருக்கா, 3 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும் 9. ஸோ 30 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் 900 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 0 இருக்கு, 00, 0 இருந்து ஸ்கொயர் பண்ணால் 00. ஸோ 6 இருக்கு, 6 36. ஸோ 3600, அதாவது 3600 அப்படிங்கிறது தான் 60 ஸ்கொயரோட வேல்யூ. 60 ஸ்கொயர் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 3600. நெக்ஸ்ட் பாருங்க 0 9 9 சார் 81. தென் ஃபைனல் ஒன் 00, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ 6400. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதில் எல்லாமே பாருங்க ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். ஓகேங்களா, ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் அது வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை கூட நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கான்செப்ட் முடியுது. ஒரு கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது கான்செப்ட் இதோட முடியுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஒரு 72 ஸ்கொயர் வேல்யூ, 73 ஸ்கொயர் வேல்யூ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுறதை விட அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து 20 to 30 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸும் மனப்பட மாட்டேன். நாளைக்கு உட்காந்து 30லேருந்து 40 வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கொயர் வேல்யூஸும் மனப்பட மாட்டேன்னு வைங்க. அதுக்கு அடுத்து நான் எனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போது ஏன்னா எல்லாமே நம்பர் வேல்யூஸாக இருக்கப்போ சில சமயம் டக்குன்னு மறந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட், அந்த மெத்தடை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த நம்பராக இருந்தாலும் போட தான் போடும். ஓகே, ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3 பார்த்துருக்கோம், ஃபைண்டிங் த ஸ்கொயர் வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது இதே மாடலில் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர்னா என்னன்னு பார்த்துட்டோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்னா என்ன? ஸ்கொயர் பண்ணுற ப்ராசஸோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ஸ்கொயர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், 5 into 5 எழுதுவோம், the resultant is 25 இல்லைங்களா. இது ஃபைண்டிங் த ஸ்கொயர். இதுவே கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 கேட்பாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா இங்கே 2 இருக்குன்னு அர்த்தங்க. இந்த 2 இருக்கனால ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ரூட். இங்கே 2 இருக்கனால இட்ஸ் அ ஸ்கொயர் ரூட். சரிங்களா, மேக்ஸிமம் ஸ்கொயர் ரூட்டில் இங்கே 2 மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அது ஸ்கொயர் ரூட் தான். வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணாங்கன்னா அது கியூப் ரூட் அடுத்தடுத்த ரூட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட சிம்பிள். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, இதுதான் கொஸ்டினாக இருக்கும். அப்போ நான் இது எப்படி 25 என்ன எழுதலாம் அப்படின்னா 5 into 5 எழுதலாம். ரூட் ஆஃப் 5 into 5.
அப்போ இது என்ன கான்செப்ட்? இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறனால ஒரு யூனிட் உள்ள 2 தடவை அதே யூனிட்டோட இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்மில் நம்ம அதை வெளியெடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 2 தடவை இருக்கா, அப்போ ஒரு 5 வெளியெடுத்துடலாம். சரிங்களா? அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 5. பாருங்கள், நான் இன்னொரு கொஸ்டின் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்போ எனக்கு தெரியும் 36 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 × 6ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே டேர்ம் 2 தடவை இருந்தால் ப்ராடக்டாக ஒரு தடவை எடுத்து வெளியே எழுதலாம் 6. சரிங்களா? இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ என்ன? வெரி குட், வெரி குட். 10 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். சூப்பர். 10 இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சர் ஆகும். வெரி குட். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த 100 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 × 10 எழுதலாம். ஸோ 10 10s தான் எனக்கு என்ன வரும் 100. அப்போது ரூட்டுக்குள்ளே 2 தடவை இருக்கா ஒரே டம், அப்போ வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கான்செப்ட். இப்போது இது சின்ன நம்பர்ஸாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை, இது எனக்கு தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மேபி பெரிய பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் 1லேருந்தே போவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், square root of 1225. Second question, square root of 4225. And third question, square root of 3025. And fourth question, square root of 7225. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மாடல் நம்பர் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பாருங்க கொடுத்துருக்க டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன அப்படின்னா உள்ள இருக்க நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுப்போம். 1 2 2 5 எந்த நம்பரில் டிவைட் பண்ணுவோம்? 5 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். பாருங்க 5ல் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்? 2 4 5. அகைன் 5 டேபிளில் பண்ணுறப்போ 4 9. தென் 7ல் போகிறப்போ சரிங்களா? அப்போ 1 2 2 5 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 5 × 5 × 7 × 7. சரிங்களா? 1225 நான் எப்படி எழுதலாம்? 5 × 5 × 7 × 7. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரே டேர்ம் ஈக்குவலாக 2 தடவை இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து எழுதலாம். அப்போ இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்து எழுதுறேன். இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7. அப்போது 5 7s are 35. கிளியருங்களா? அப்போது 1 2 2 5ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 35. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன? கொடுத்துருக்க நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு அந்த நம்பர்ஸை வெளியே எடுத்து எழுதுறது, அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு எழுதுறது. நெக்ஸ்ட் பாருங்க, நான் செகண்ட் சம் எடுக்கிறேன். இந்த செகண்ட் சம் நான் அடுத்த மாடலில் போட்டு காட்டுறேன், நம்ம மாடலில் போட்டு காட்டுறேன். என்னது? 4 2 2 5. கிளியருங்களா? 4 2 2 5. நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா 3 டேஷ் போட போறேன். பின்னாடி இருந்து 3 டேஷ். பாருங்க, இங்கே ஒரு டேஷ், இங்கே ஒரு டேஷ், இங்கே ஒன்று. ஒவ்வொரு டிஜிட்டுக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கு ஒன்று, மீதி இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று. அப்போ பாருங்க, இந்த லாஸ்ட் நம்பர் 5ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா இந்த நம்பர் 5ல் தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 42 இருக்கு. 42 எந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூன்னு பாருங்க. ஓகே, 42 எந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ? ஓகே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருங்க 2 3 சார் வராது, 6 7 சார், இல்லாட்டி 5 6 சார், எப்படி செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 42 எந்த இது கீழே வருது, 6 7 சார் வருமா, 6 7 சார் 42, அப்போது 65 தான் ஆன்சர். டக்குன்னு ஆன்சர் முடிச்சிடலாம் சார். இந்த சமம் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்கள், சொல்லிடுவோம் பாருங்கள். 4225 என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 4225 நம்ம முன்னாடி மெத்தட் பார்த்துருப்போம், ஃபைண்டிங் த ஸ்கொயருக்கு என்ன பார்த்துருப்போம், 3 டேஷ் பார்த்தோம். அதே தான் ரிவர்ஸ் அப்ளை பண்ணுங்க, ஒரு டேஷ் ஒரு டேஷ் ஒரு டேஷ். ஸோ லாஸ்ட் நம்பர் 5ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக என்னோட ஸ்கொயர் வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும், 5ஆக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பார்க்கணும் 42. 42ங்கிறது என்ன மாதிரி எழுதலாம், 6 × 7 எழுதலாம். சார் சில பேத்துக்கு வந்து டவுட் வரும், சார் நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் இதை உட்காந்து யோசிச்சிருந்தாலே எனக்கு டைம் ஆகிடுமே, அப்போ இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வழி சொல்லுங்கள். தாராளமாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த 42க்குள்ளே என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு யோசிங்க. முன்னாடியே பார்த்துருப்போம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னன்னு. அப்போது 1 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 1 உள்ளே இருக்குது, 2 ஸ்கொயர் வேல்யூ 4. ஓகே, இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் போவோமா, 5 ஸ்கொயர் 25 இருக்குது, 6 ஸ்கொயர் 36 இருக்குது, 7 ஸ்கொயர் 49, இங்கே 42 தான் இருக்குது. அப்போ குறைங்க 6 ஸ்கொயர், தட்ஸ் இட். 65 இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் இது ஆன்சர். கிளியரா? ஸோ இப்போ இதே மாடலில் இந்த இதை நடத்துகிறேன். 3025 தட் இஸ் ஈக்குவல் டு 3 டேஷ் 5 2 30. லாஸ்ட் நம்பர் 5ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் இதில் தான் வரப்போகுது, 5ல் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் 30க்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க 30க்குள்ள 1 ஸ்கொயர் 1, ஓகே, 2 ஸ்கொயர் 4, ஓகே, 3 ஸ்கொயர் 9, ஓகே, தென் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 அதிகமாக போயிடுது. அப்போ 5 தான் ஆன்சர். அப்போ இது 55ஓட ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க